ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு காரியம். எல்லா இடத்துல நீங்க ஊழியம் செய்யறாங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வாத்தியார்கள் என்பது வகுப்பறையிலே மாற்றப்படுவார்கள். 6வது ஒரு வாத்தியார் இருப்பார், 7வது ஒரு வாத்தியார். ஆனா தாய் தகப்பன் எனக்கு என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. கடைசி வரைக்கும் நம்மளோட கூட இருப்பவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான பாஸ்டர் அருண் எபினேஸ் அவர்களும் அன்பு பாஸ்டர் அவர்களும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தாய் தகப்பனாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்களை நீங்கள் கனம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கிராமப்புறங்களெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு ஊழியக்காரலாம் இல்ல. நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு 2 திருவண்ணாமலை 2 சர்ச்சு விற்பனைக்கு வந்திருக்கு. ஒண்ணு வேட்டவரம் போற வழியில, இன்னும் வாழையூர்ல. ஒரு இடத்துல எனக்கு கூட்டமே காமிச்சாங்க. நிறைய பேர் வாங்க பாஸ்டர், ஏன் திருவண்ணாமலை ஊழியம் செய்யணும், ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஊழியம் செய்யறது கஷ்டம், காணி கொடுக்க மாட்டாங்க, ஒரு மரியாதை கிடையாது, கனம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. சில ஊழியர்கள் வேண்டாம் சொல்லி நகரங்களுக்கு நோக்கி அவங்க டிராவல் பண்ணிருக்கிறாங்க. நீங்க உங்க வீடுகளை ஒரு ஜோம் பண்ண 10 ரூபா கொடுப்பீங்க, ஒரு 50 ரூபா கொடுப்பீங்க, ரொம்ப அதிகமா 100 ரூபா கொடுப்பீங்க. இதே நீங்க சென்னை பட்டணத்துல பெங்களூர் பக்கம் பகுதியில போய் ஊழியர் செஞ்சாங்கன்னா ஒரு வீட்டுல கூட 500 ரூபா கொடுப்பாங்க. நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல கனம் பண்ணுவாங்க ஊழியர்களை. அப்ப இன்னைக்கு கிராமப்புறங்களை குறிப்பிட்ட ஒரு தியாகமான ஒரு ஊழியம் நடக்கிறதுனா அது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்படின்னு தேவனுக்கு தான் அந்த மகிமை. கம்மியான பாஸ்டர் அருண் எபினேஸ் அவர்களும் அன்பு சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏன்னா நான் வில்வான் வரைக்கும் சைக்கிள் வார வாரம் நான் ஊழியம் செஞ்சிருக்கேன். அருணகிரி மங்கலத்துல அந்த சைட்லாம் நான் கிளீன் ஷோ போட்டிருக்கேன், ஜீசஸ் கிளீன்ஸ் போட்டுட்டு ரிட்டர்ன் எனக்கு போக முடியாம அங்க இருக்கிற ஸ்கூல்லயே நாங்க தங்கி இருக்கோம். வானாம்பட்டு, தென்மாதி மங்கலம், கோயில் மங்கலம், அங்க சில சுவிசேஷ கூட்டங்கள் வச்சிருக்கிறோம். வில்வானியில 3 சுவிசேஷ கூட்டம் வச்சிருக்கிறோம். சிறுவர்கள் சைக்கிள் மொழியும் செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் கேட்டவங்க பாதையும் அந்த பகுதியில கால் வைக்க போது ரொம்ப தூரம் நான் டிராவல் பண்ணி போற மாதிரி நினைச்சேன். ஆனா இப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு உங்க ஊழியம் செய்யறாங்கன்னா ஆண்டவரே இவர்களை உமக்காக அனுப்பியிருக்கிறார், உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண தெரியுமா? எவ்வளவு நீங்க உங்களை தாய் தகப்பனா நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு வாத்தியார் வேணுமா, தாய் தகப்பன் வேணுமா? சொல்லுங்க. தாய் தகப்பன் அல்ல. வாத்தியார்னா அது கிளாஸ் மாறி போயிட்டே இருப்பாங்க. ஆனா தாய் தகப்பன் என்பது தன் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தான் சாப்பிடாம, தனக்கு எந்த வசதியும் ஏற்படாம, தன் விசுவாசிகள் நல்ல நிலைக்கு வேணும்னு சொல்லி போராடுகிறவர்கள் தான் தாய் தகப்பன். அப்படிப்பட்ட அருமையான தேவதாசர்களையும் குடும்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கிற எல்லா கையை நீட்டி அவர்களுக்கு நேராக நீட்டி ஆடுகிறே எங்கள் தாய் தகப்பன் மாதிரி ஆசீர்வதிக்கிறதா அவர்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். அவர்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், பலனாக இருக்கட்டும், தீர்க்க ஆயுசோடு இருக்கட்டும். அவர்களுக்கு ஜீவனுக்கு தாங்க, ஆயிரக்கணக்கான ஆத்துமங்களை தாங்க, மக்களை சபைகளை தாங்க, ஊழியர்களை தாங்க. தேவன் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. அதுவே மோசேக்கு கர்த்தர் 120 வருஷம் வரைக்கும் கண் இருள் அடையல, காலைக்கு அதுவே நல்ல பலனை தாங்க. அதே போல ஊழியக்காரங்களுக்கு பலன் தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, வல்லமைகளை தாங்க, தீர்க்க ஆயுசை தாங்க. ஆண்டவரே மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு சபை கட்டுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சபை கட்டுறது ஒரு வீடு கட்டிடலாம். சிஸ்டர் பிரதர், ஒரு வீடு கட்டிடலாங்க, எந்த எதிர்ப்பும் வர, எந்த தடையும் வர. ஒரு சபை கட்டுவோம் என்பது பாதாளத்தின் வல்லமைகள் சும்மா இருக்காது. ஆனா இயேசு சொன்னார், இந்த கல்லின் என் சபையை கட்டினேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுகிறார், பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்வதில்லை. அந்த எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி,
மேற்கொள்வதே இல்லை. ஆபிரகாம் ஒரு மனிதன் இருந்தார். அந்த ஆபிரகாம் என்ற மனிதன் நம் மத்தியில் இல்லை. இன்னைக்கு ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள் நிறைய ஆபிரகாம் இன்னைக்கு சுத்தி இருக்கிறாங்க. ஆனா அழைப்பு அதேதான். அல்லேலூயா. உருவம் தான் வேற. ஆபிரகாமை போல அழைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் இந்த கோடுகளை சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் எப்படி அழைத்தார்? உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. இனத்தை விட்டார். அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன் எதை விட்டாரு? இனத்தை விட்டார். தகப்பன் வீட்டை விட்டார். தகப்பன் வீட்டை விட்டு வந்திருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு அப்படிதான் ஆண்டவர் அழைச்சார். உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் இனத்தை விட்டு, உன் இனம் உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. இது ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அப்படிதான் அழைச்சார். எத்தனாவது வயசுல அழைச்சார்? 75வது வயதுல அழைச்சார். எத்தனாவது வயசுல ஈசாக்கு பிறந்தார்? 100வது வயதுல. எத்தனை வருஷம் காத்திருந்தா? 25 வருஷம். இன்னைக்கு பாஸ்டர் எத்தனை வருஷம் இந்த இடத்துல ஊழியத்தை முடிச்சிருக்கிறாரு? 25 வருஷம். எதை தொடங்குறாரு? 26. அல்ல அழைப்பின் அந்த நாட்கள் 25க்கு அப்புறம் தான் இருக்குது பாருங்க. அற்புதங்கள். அல்லேலூயா. 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். இனி அல்லேலூயா. இனி அவருடைய பிரயாசம் அல்ல, கர்த்தருடைய கிருபைகள் இறங்க போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது. பாஸ்டர் போதும் சொன்னாங்க. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அல்லேலூயா. நிறுத்தவே மாட்டார். ஆபிரகாமை ஒரு நாள் ஆபிரகாம் சோர்ந்து போயிட்டார். ஆபிரகாம் ஏன்னா கூட உள்ள லோத்து விலகி போயிட்டார். எத்தனை விசுவாசிகள் இந்த சபை விட்டு விலகி போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் அவரோடு இருக்கிறார். அல்லேலூயா. லோத்து போயிட்டாரு. போயிட்டு சோர்ந்து போய் ஆபிரகாம் உட்கார்ந்துட்டார். ஆபிரகாமே என்ன ஆண்டவரே என்ன வானத்தை பாருன்னு சொல்றார். என்ன குடும்பம் என்னன்னு சொல்ற 1 2 3 4 5. நம்ம கூட நிறைய நேரம் அப்படியே 10 நட்சத்திரத்தை எண்ணி பார்த்துருக்கோம். எல்லாரும் எண்ணி பார்த்துருக்கோம். 100 முறை எண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. திரும்பி 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை பார், என்ன குணமான என்ன அப்படின்னு எண்ணி பார்த்தது. அவரால் என்ன பண்ணல முடியல. திடீர்னு வந்துச்சு. போறோம் என்ன வந்துச்சு? கழுத்து வலி வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு? குனிஞ்சி கழுத்து வலிக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு? கீழே குனிச்சாரு. ஆபிரகாமே அந்த மண்ணை எடுப்பாரு. அந்த மணல என்ன எவ்வளவு என்றது? அதே போல வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியாது. கடற்கரை மணலை உன்னால் எண்ண முடியாது. அவ்வளவு ஆமை உன் மூலமாய் நான் கர்த்தர் ஒரு பெரிய சாதியை, ஒரு திரளான ஜனங்களை கர்த்தர் சொல்றார். அருமையான அறிவிப்பினேசர் அவர்கள், அவருடைய துணைவியாரு கர்த்தர் இனி 26வது வருஷத்துல அவர் கொடுக்க போகிற ஆத்துமாக்களை எண்ணவே முடியாது. எண்ணக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எண்ணக்கூடாத அளவுக்கு ஆத்துமாக்களை கொடுக்கிறார். ஆமென். ஆமென். கொடுப்பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். ஒரு ஆபிரகாமை போல இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு, இனத்தை விட்டாரா? அவர் இனம் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு பாஸ்டர்? தஞ்சாவூர். இனத்தை விட்டார். தகப்பன் வீடு தஞ்சாவூர். இனம் தகப்பன். உன் தேசத்தை விட்டு 3 விடுறார். ஒரு மனுஷன் 3 விடுறாதான் அப்படி இருக்கா? இனம், தகப்பன் வீடு, தேசம். பங்காளியா அவுட்டு. பங்காளி கிடையாது, யாருமே கிடையாது. தனி மனிதனா உட்கார்ந்து இருக்கிற. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம்
இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சொல்லலாம் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அவங்க எல்லாமே யாருங்க? இயேசுதான். ஆமென். இயேசுதான், எல்லாமே இயேசுதான். ஆனா உங்களுக்கு உங்களை தொட்டா 10 பங்காளி வந்துருவாங்க. உங்களை தொட்டா உன் தகப்பன் வீட்டார் வந்துருவாங்க. உங்களை தொட்டா உங்க இடம் வந்துடும். ஆனா அவருக்கு யாரு? ஆனா அவருக்கு பின்னாடி கர்த்தர் நிற்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் 25 ஆண்டுகள் முடித்து 26ல கால வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. 25 ஆண்டுகள் என்ன அற்புதமான சாட்சிகள். என்ன ஒரு கிராமத்துல ஒரு சபையை ஸ்தாபிப்பது என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு பெரிய காரியங்கள் இது. தஞ்சாவூர் விட்டு வந்திருக்கிற நீ கர்த்தர் அவரோடு இருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அவர் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா அவர் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா அவர் பின்னாடி இந்த கர்த்தரே வாங்குறாரு. அல்லேலூயா. ஆமென். அவர்தான் வாங்குறாரு நினைக்கிறீங்களா? அவருக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துன்றத வாங்குறாரு. நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க? 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கு அவருக்கு பின்னாடி இருக்கிற இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. சொல்லுங்க, என்ன கொடுக்குறீங்க? அவருக்கு காணிக்கை கொடுக்குறீங்க. எவ்வளவு கொடுக்குறீங்க? சொல்லுங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க? 100 ரூபாய் கொடுக்குறீங்க. எவ்வளவு கொடுக்குறீங்க சொல்லுங்க? அல்லேலூயா. 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா அவருக்கு பின்னாடி இருக்கிற இயேசு உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. எத்தனை ஆசீர்வாதம்? நேரம் இல்லை. 8 ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. லேவியர் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 4லிருந்து 14 வரைக்கும் சொல்லுகிறது. திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், அது ஆசீர்வாதம். சுகமாயிருப்பீர்கள், அது ஆசீர்வாதம். சமாதானமாயிருப்பீர்கள், அது ஆசீர்வாதம். பலுகி பெருகுவீர்கள், அது ஆசீர்வாதம். புதிய இடங்களை வாங்குவீர்கள், அது ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், அது ஆசீர்வாதம். பலுகி பெருகுவீர்கள், அது ஆசீர்வாதம். தலை நிமிர்ந்து நடப்பீர்கள், அது ஆசீர்வாதம். மொத்தம் எத்தனைங்க? 8. ஆசீர்வாதம் என்ன? நானும் ஒரு காலத்துல தேடி ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் நினைச்சிடும் பணம் அப்படின்னு நினைச்சிடும். பணம் தான் ஆசீர்வாதம். அப்போ எத்தனையோ பேரு பணம் இருந்தது. கொரோனா காலங்கள்ல கொரோனால நிறைய பேர்கிட்ட பணம் இருந்தது. பெரிய பெரிய வசதி படைத்தவர்கிட்ட பணம் இருந்தது. எம்எல்ஏ கிட்ட பணம் இருந்தது. ஆனா அந்த பணத்துல அவங்கள சுகத்தை என்ன பண்ண முடியல, பெற்றுக்க முடியல. இன்னைக்கு நம்ம எல்லாம் கொரோனாவை தாண்டி வந்துட்டோம். இயேசுவோட கிருபை. பாஸ்டர் தாக்கிட்டாரு, பாஸ்டர் தாக்கிட்டாரு. கர்த்தருடைய கிருபை, இந்த ஊழியம் தாக்கிச்சு. கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் கொரோனால மரித்து போயிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பணம் தான் போதும், பணம் தான் போதும். அதான் பாஸ்டர் கேட்டாங்க, எனக்கு பணம் வேணாண்டவே, நீங்களே இதை கட்டி கொடுங்கன்றாங்க. நல்ல ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் வச்சுட்டு எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேற, பணம் வேற. பணம் 10ல 1 தான். ஆசீர்வாதத்துல 10ல 1 தான் பணம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொன்னால் அற்புதமானது. திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். சொல்லுங்க. பாஸ்டர் என்ன கொடுக்குறீங்க? காணி கொடுக்குறீங்க, தசமா கொடுக்குறீங்க. பின்னாடி இந்த கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பெருசா, பணம் பெருசா? அப்ப ஆசீர்வாதம் எத்தனை? 8. முதல்ல திருப்தியாய் சாப்பிடுவது, சுகமாய் இருப்பது, சமாதானமாய் இருப்பது, பலனாய் இருப்பது. ஒருத்தர் 10 பேரை தொட்டலாம், 10 பேர் 100 பேரை தொட்டலாம். அந்த அளவுக்கு பலன். ஒருத்தர் எத்தனை பேரை தொட்டலாம்? 10 பேரை. அல்லேலூயா. அவ்வளவு பலனாய் இருப்பது ஆசீர்வாதம். சொல்லுங்க, திருப்தியாய் சாப்பிடுவது ஆசீர்வாதம். வாய் திறந்து பேசுங்க. திருப்தியாய் சாப்பிடுவது ஆசீர்வாதம், சுகமாய் இருப்பது ஆசீர்வாதம், பலனாய் இருப்பது ஆசீர்வாதம், சமாதானமாய் இருப்பது ஆசீர்வாதம், பலுகி பெருகிறது ஆசீர்வாதம், புதிய பொருட்களை வாங்குவது ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதம், தலை நிமிர்ந்து நடப்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆசீர்வாதம். அப்ப நம்ம எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறோம். ஆமென். காணிக்கை. இப்ப சொல்லுங்க, துட்டு பேசா ஆசீர்வாதம் பேசா? ஹல்லேலூயா. இப்ப இனிமேட்டு டொங்கு சவுண்ட் கேட்காது. அல்லேலூயா. சொல்லுங்க. இனிமேட்டு கீழ்த்து நோட்டு 20 ரூபாய்க்கு வராது.
இன்னைக்கு நாங்க சர்ச்சில் 10 ரூபா நோட்டு 20 நோட்டு எங்கெல்லாம் இருக்குது எல்லாம் செல்லாததோ அதெல்லாம் இப்ப போட்டுருக்கோம். இது 4000 போயிட்டு என்ன பண்றோம், கடைக்கு போனா சார் இது செல்லாது, சரி ஓடு பெட்ரோல் பாக்கெட்டு இல்லையா. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம், எதெல்லாம் செல்லாதோ அதெல்லாம் போடுறோம். யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. சோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும், அப்போ பணம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா இல்லையா. அப்ப நம்ம கர்த்தருக்காக கொடுக்கிறவங்களா மாறணும். அப்ப பாஸ்டர் பின்னாடி யாரு இருக்குது, கர்த்தர் இருக்கிற. ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு பின்னாடி சொல்ற கர்த்தர் இருக்கிற அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர்கள் இடத்தையும் தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படிதான் வந்துருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எங்களோட கர்த்தர் இருக்கிறார். அதனால பாஸ்டர்களை ஆசீர்வதிப்பார். தஞ்சாவூர்ல வந்து நான் போர்ல இருந்து வரேன், எங்க வரோம் கேட்ட வரப்பாங்க, எங்க வரோம் இப்படி போகும்போது அந்நிய பாஷை பேசிட்டே போகணும். அல்லேலூயா. நீங்களாம் போயிடுவீங்க, நான் போன அவ்வளவு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நல்ல தஞ்சாவூர் அப்படிப்பட்ட ஏரியா பாருங்கள, நெல் நிறைந்த தானிய நிறைந்த இடம் இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இயேசுக்காக வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அவங்க தேவன் அவர்களை அழைத்தார். தேவன் அவர்களை இன்னைக்கு கனம் பண்ணிருக்கிறார். இன்னும் அதிகமாய் அவர்களை கனம் பண்ணுவார். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நானும் இன்னைக்கு வந்திருக்கிறதா, நாங்களும் வந்து சென்னை பட்டணத்துல மயிலாப்பூர்ல இந்த பகுதியில தான் நான் பிறந்தேன். மயிலாப்பூர் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. சென்னை மயிலாப்பூர்ல தான் நாங்கெல்லாம் அங்கதான் நான் பிறந்தேன். மயிலாப்பூர்ல நோஸ் ஹாஸ்பிட்டல், இந்த கண்ணகி அந்த பீச்ல கண்ணகி செலவு நிறுத்திருக்கோம். அந்த மாதிரி நீட்டா கை நீட்டுவோம். அது நேரம் ஒரு நோசா ஹாஸ்பிட்டல், அங்கதான் நாங்க போறோம். எங்க அப்பா வந்து நல்ல ஒரு மாட்டு பால் வியாபாரம். அங்கெல்லாம் எங்க அப்பா பேர் ராமகிருஷ்ணன், என் பேர் பாலராங்க. அல்லேலூயா. எங்க அம்மா சுசீலா, எங்க பெரிய அக்கா மகேஸ்வரி, இன்னொரு அக்கா கிருஷ்ணவணி, எங்க தம்பி கதகுனா. நாங்க எல்லாம் சென்னை பட்டணத்துல நல்ல பால் வியாபாரம், யாதவர்கள் என்று சொல்வார்கள். அதெல்லாம் சொல்லக்கூட உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன். பால் வியாபாரம் நல்லா பால் பாருங்க. நாங்க 11வது படிக்கிற வரைக்கும், சாரி நான் 11 வயசு 5வது படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்ல மாடு, நல்ல வசதியாய் வாழ்ந்தவர்கள். சென்னை பட்டணத்துல மயிலாப்பூர்ல 2 இருக்குது, 2 ஐயர் இருக்கிறான். ஒன்னு பட்டை, ஒன்னு நாகம், ஒன்னு ஐயரு, ஒன்னு ஐயங்காரு. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் தான் நாங்கள் பால் வியாபாரம் பண்ணிருந்தோம். நல்ல மாடுகள் இருந்தது. சொந்த மயிலாப்பூர்ல வீடுங்க, சொந்த மாட்டுப்பட்ட நல்ல வசதியா வாழ்ந்திருந்தோம். எங்க சொந்த பெரியப்பா எங்களுக்கு விரோதமாய் பிள்ளி சூனியை கட்டு வச்சதுனால எங்க அப்பாவுக்கு ஒரு பிக்ஸனரி வந்து அப்படியே அந்த வலிப்பு நோய் மாதிரி வந்து அப்படியே அவரு நினைவு தெரியாம ஓட ஆரம்பிச்சு கை கால் விழுந்து மாடெல்லாம் கோமா வியாதி போய் வீடெல்லாம் ஏலத்துக்கு போய் நடுத்தரு கொண்டாங்க. அடுத்த செகண்ட் எங்க தாத்தா வீட்டுக்கு நாங்க அப்படியே போனோம். அங்க 60 ரூபாய் வாடகை. எங்க அம்மா என்ன பண்றதுன்னே தெரியாம பால் பாக்கெட் எடுத்து எங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. பால் பாக்கெட் அந்த பால் பாக்கெட்ல உடஞ்சு போன அந்த பால் பாக்கெட்ல அந்த அன்னக்கூடையில வடிஞ்சிரும். அந்த வடிஞ்ச அந்த பால் பாக்கெட்ல ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுப்பாங்க. அதுதான் எங்களுக்கு உணவு. காலையில எங்க அம்மா கூட பால் பாக்கெட் எடுக்கணும். அப்படியே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கப் போகணும். அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோம்னா சாயந்தரம் டாக்டர்ல கம்பவுண்டர் வேலை செய்யணும். 3 வேலை இருக்கு. எத்தனை 6வது படிக்கும் போதே பஞ்சம், கஷ்டம், வேதனை, துன்பம், சாபம், பிள்ளி சூனியம், மாந்திரிகம், ஏன் இந்த உலகத்துல வாழுகிறோம் என்ற வேதனை, கஷ்டம், அவமானம், நிந்த, கைவிடப்பட்ட நிலை, யாருமே எங்களை காப்பாற்ற வருவாங்கலாம் சொல்லி எத்தனையோ முயற்சி. அதே மயிலாப்பூர்ல குப்பை தொட்டியில நானும் என் தம்பி செய்து எங்களுக்கு செல்வம் குழைக்கணும்னு சொல்லிட்டு குப்பை தொட்டிய ஒரு பிள்ளையார்கள் கட்டி செல்வ விநாயகர் பேர் வச்சு 5 வருஷம் உச்ச கட்டணும். 13 முறை நாங்க திருப்பதி போய் மொட்டை வச்சிருக்கிறோம். அது ஒரு முறை நாங்க நடந்தே போயிருக்கிறோம். இப்படி எல்லாம் பண்ணி கூட எங்க குடும்பத்துல எந்த விதமான மாற்றம் இல்லை. எங்க குடும்பத்துல பயங்கரமான வறுமை, பஞ்சம், வேதனை, துன்பம். எங்களுக்கு பக்கத்திலே கடற்கரை இருக்குது. மயிலாப்பூர் பக்கத்துல ஒரே ரோடு போனா சேர்த்தோம். அப்படியே அதான் கடற்கரை. எங்க மாடுலாம் அந்த நேரத்துல எருமை மாடுலாம் அங்கதான் கழுவுனாங்க சேர்த்தோம்ல பீச் ஓரமா. எங்க அம்மா சொன்னாங்க நம்ம எல்லாரும் போய் கடலை விழுந்துடலாமா, இல்லைன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சு செத்துடலாமா. அவ்வளவு துன்பம், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கைவிடப்பட்ட நிலைகளை, அப்படிப்பட்ட நிலைமை தான் எங்க வாழ்க்கை இருந்தது.
யாருமே எங்களை காப்பாத்தல, யாருமே எங்களுக்கு உதவி செய்யல, சொந்தக்காரர் யாருமே எங்களை விசாரிக்கல. ஒரு கைவிடப்பட்ட நிலையில, இந்த உலகத்துல வாழ்வே இல்லாத ஒரு நிலையில, ஒரு ஏங்கிற ஒரு நிலையில தான் எங்க வாழ்க்கை இருந்தது. அந்த சமயத்துல தான் நான் பெல் கம்பெனி ஐடி முடிச்சதுனால இங்க பெல் கம்பெனி 1991 ஒரு பெல் கம்பெனி ராணிப்பேட்ல அந்த கம்பெனில அப்ரெண்டிஸ் பண்ணேன். 6 மாசம் அந்த பசங்களோட சேர்ந்து சுத்தினேன். 6வது மாசம் முடிஞ்சிச்சு, இன்னும் 6 மாசம் தான். ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணேன். இதை முடிச்ச உடனே இந்த அப்ரெண்டிஸ் முடிச்ச உடனே நான் செத்துணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். அங்க இருக்கிற ஒரு சகோதரர் பீட்டர் தான் இந்த இயேசு பத்தி எனக்கு சொன்னார். அவர் மாடியில உட்காந்து அவர் ஜோம் பண்ணிட்டு இருந்தார். என்னடா ஜோம் பண்றாங்களே சொல்லிட்டு நான் எட்டி பார்த்தேன். பக்கத்துல சகாராஜ் பெர்னாண்டஸ் சொல்லிட்டு அந்த தம்பி முட்டி போட்டிருந்தான். வீட்டே சகாராஜ் பெர்னாண்டஸ் 2 பேரும் கிறிஸ்தவர்கள் வளர்றாங்க. அங்க எனக்கு வேலை கிடையாது, ஆனா ஜோம் பண்றாங்களே சொல்லிட்டு நான் மேல போனேன். மேல போன வீட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டேன். சரி, அவர் பக்கத்துல போய் உட்காந்துருந்தேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்து இந்த வீட்டு ஜோம் பண்ண சகாராஜ் பெர்னாண்டஸ் இருக்கிற பேய் வெளியே வர ஆரம்பிச்சு. அப்படியே பேய் வந்து நாக்கு வெளியே வீட்டுது, காலெல்லாம் போட்டு தடதடன்னு அடிச்சுக்குது. ஆஹா, வந்து மாட்டிக்கினவே, இந்த 4 காம்பவுண்ட் சொல்லுங்க எப்படி தப்பிக்குது, நாடி அங்கேயும் தப்பிக்க முடியாது. அப்ப வீட்டு சொன்னார், பலராமா பயப்படாத, அது பேய். அப்ப நான் தாண்ட விட முடியாத, தாண்டவங்கள குச்சினா வருது. அப்படி வீட்டு கட்டி குச்சிக்கிறேன். அல்லையா, நானும் சரி இங்க ஜோமனா பேய் ஆடுத. அப்ப இயேசு பெரியவர், இங்க ஜோமனா பேசுறது பேய் ஆடுத, இயேசு நல்லவர். இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும் சொல்லி இந்த வீட்டுக்கு சேர்ந்து நானும் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன். அதே மொட்டை மாடல போயிட்டு முட்டி போட்டு இயேசுவே சொல்லி என் குடும்பத்து கஷ்டத்தை சொல்லி 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 நான் அழுத முட்டி போட்டு அழும் போது அந்த இடம் சுத்தி அவ்வளோ கண்ணீரினால தண்ணீர் நிரம்பி இருந்தது. அப்படியே எனக்கு ஒரு மயக்கம் வர ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல வானத்திலிருந்து ஒரு ஒளி என் மேல பட ஆரம்பிச்சது. எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சது. என் உடம்புக்குள்ள ஒரு குட்டி குள்ளமான ஒரு கருத்தோரம் வெளியே ஓட ஆரம்பிச்சது. அன்னைக்கே கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அன்னைக்கே எனக்கு ஒரு விடுதலை. அதுக்கப்புறம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவன் எங்க பாஸ்ட் கூடயே இருந்தேன். மயிலாப்பூர்ல இருந்து மாதவரத்துக்கு சைக்கிளே வரணும், 18 கிலோமீட்டர். அலையில அவன் 18 கிலோமீட்டர். அதுல எங்க தம்பி கண்ணன் ஒருத்தர், அவர்கிட்ட சொல்ல, தம்பி வாப்பா நான் சர்ச்சைக்கு போறேன் வாப்பா. அவர் சொன்னார், நீ சர்ச்சைக்கு போறேன்னா அந்த சைக்கிளை நான் எடுக்க மாட்டேன், நீ சர்ச்சைக்கு போனா அந்த சைக்கிள் முன்னாடி உட்காந்துப்பேன், ஆனா நீ தான் கூட்டு போனாங்க. அவரையும் உட்கார வச்சு என்ன பண்ணுவேன், சைக்கிள் பிரிப்பேன். மயிலாப்பூர்ல இருந்து மாதவரத்துக்கு அவரை கூட்டு போய் அவரும் இந்த இயேசு ஏற்றிருக்காரு. அவரு இயேசு ஏற்றிருக்காரு, நானே இயேசு ஏற்றிருக்கேன். பலராமன் என்றியாக பெயர் என் என்றி சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தோம். கண்ணகர் ஜோசப் நாங்க 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஏசப்பா பின்பற்ற ஆரம்பிச்சோம். நாங்க இருக்குது எங்க தாத்தா வீட்டுல, எங்க தாத்தா வீட்டுல எங்க மாமா சொல்லிட்டாரு, நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போக கூடாது, தப்பு, வீட்டு வாசலே நாமம் போட்டுருக்குது, நீங்க அங்கெல்லாம் போக கூடாது. அதுல வேற நாங்க சர்ச்சைக்கு போயிட்டு எங்க பாஸ்டர் சொல்றோம், பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்கு எங்க பாஸ்டர் வர ஆரம்பிச்சாரு. அவர் ஜோம் பண்ணாரு. உடனே எங்க மாமா சொன்னாரு, இனிமேட்டு அந்த பாஸ்டர் வந்தாருன்னா அவர் முட்டி போட்டு ஜோம் பண்ணும் போது என்ன பண்ணுவேன், 2 வயர் எடுத்து அந்த அந்த பெரிய கால் சைஸ் என்ன பண்ணுவேன், வயர் வச்சுப்பேன். என்ன பண்ணுவேன், சுவிட்சில் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து சொல்லிடுவேன். அவர் அலேலியா சொல்லுவோம், என்ன பண்ணுவேன், டக்குனு கால்ல மாட்டுவேன். அவர் எப்படி சொல்றாரு பார்க்கலாம் அப்படிங்குவாரு. என்ன பார்த்து எங்க மாமா சொல்றாரு, பெரிய அலேலியா எங்க வாங்குவார். எங்க தம்பி பார்த்து சொல்ல, சின்ன அலேலியான்னு சொல்றாரு. பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள். வீட்டுக்குள்ள ஜோம் பண்ண முடியாது, பாத்துக்குள்ள ஜோம் பண்ணணும், வீட்டுக்குள்ள ஜோம் பண்ண முடியாது, கடற்கரை போய் ஜோம் பண்ணணும். அப்படியெல்லாம் நம்ம துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஆனா இயேசு மட்டும் நாங்க விடவே இல்லை. வாரவாரம் சர்ச்சைக்கு போவோம். அல்லேலூயா. நாமே 18 கிலோமீட்டர் சர்ச்சைக்கு போவோம், திருவிழா எடுப்போம். அப்படியே சர்ச்சைக்கு போகும்போது உடம்பெல்லாம் வேர்த்து விழுந்து ஆயிடும். இப்படியெல்லாம் நாங்க நொறுக்கப்பட்டோம். இப்படியெல்லாம் இயேசு உண்மையா நாங்க பின்தொடரும் போது, அப்போது என் சகோதரனுக்கு அவர் விவேகானந்தர் காலேஜ்ல மயிலாப்பூர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் காலேஜ்னு ஒண்ணு இருக்கும். பிகாம் முடிச்சாரு. அவங்க கோனே எலிவேட்டர் சொல்லிட்டு ஒரு கம்பெனில ஒரு இன்டர்வியூ வந்தது. அவர் போட்டு கூட ட்ரெஸ் கிடையாது, போட்டு கூட செப்பல் கிடையாது. தாஜ் ஹோட்டல்ல ஒரு என்ட்ரி. அப்ப நான் தான் சைக்கிள வச்சு போறேன். அப்ப மொத்தம் ஒரு 24 பேர் அந்த இன்டர்வியூல வந்துட்டாங்க. ஆனா 12 பேர் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல நாங்க என்ன பண்றோம்னா போற அந்த ஹோட்டல்ல போறோம். அப்ப போனா எங்க தம்பி சொல்ற, வாடா அப்படியே போயிடலாம் அப்படின்றாரு. ஏப்பா அப்படின்னு பாரு, அவங்கள ஸ்கூல்ல வரான், ஷூ போட்டு வரான், கை கட்டு வரான், பெல்ட் போட்டு வரான், நல்ல அழகா வரான். எனக்கு எப்படி எங்களுக்கு நெட்ல சீட்டு கிடைக்கும், கிடைக்கிற மாப்பா போலாம்.
அவர் தலைவர கை வச்சு இயேசுவின் நாமத்தினால நீங்க இப்படி போகலாம். ஏசப்பா எல்லாம் பார்த்துப்பாரு, கர்த்தர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு வெளியே உட்கார்ந்து காத்துருக்கிற காஞ்சி ஹோட்டல்ல ஓரமா உட்கார்ந்து அவர் போட்டு கொண்டு செப்பல் கூட கிடையாது. என் செப்பல் கொடுத்தான்னு செய்கிறேன். சைக்கிள் வெளியில இருக்குது. அல்லேலூயா. எல்லாரும் பைக்ல வராங்க. அல்லேலூயா. அந்த சமயத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. கண்ணதான் ராமகிருஷ்ணன் அவர் தான் செலக்டட். ஃபர்ஸ்ட் 8 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. தம்பியை செலக்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. போன எலிவேட்டர்ல அவரை கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. நானும் ஊழியத்துல எங்க பாஸ்டரோட சேர்ந்து ஊழிய ஆரம்பிச்சோம். சென்னை பட்டணத்துல ஆண்டவர் தெளிவா சொன்னார், உன் தம்பி மூலியமா குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எனக்காக புறப்பட்டு ஊழியத்துக்கு புறப்பட்டு செல். அல்லேலூயா. எங்க ஆண்டவரே சொல்லுவாங்க போலூர் போப்பா அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. போலூர் போ அப்படின்றார். போலூர் எங்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எங்க நிறுவனம் சொல்லுது, சர்ச் ஆஃப் காட் என்கிற பெரிய அந்த நிறுவனம் சொல்லுது, நீ மயிலாப்பூர்லயே ஊழியா இருக்கு. உன் சொந்தக்காரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ மயிலாப்பூர்லயே ஊழியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க தலைமை பொதுக்கு சொல்றாரு, ஆதம்பாக்கத்துல ஊழியா இருக்கு ஹென்றி அப்படிங்கிற குடும்புல ஊழியா இருக்கு. உங்களுக்கு சர்ச்சை தரோம், நீ என் கூட இருக்க பிரசவத்துல ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நீ புறப்பட்டு போலூர் போ அப்படின்றாரு. அப்போ எனக்கு மேல இருக்கிற ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஏன்பா அவர் தான் பாஸ்டர் தான் உனக்கு மயிலாப்பூர் தரன்றாரு, ஆதம்பாக்கம் தரன்றாரு, உனக்கு கொடியூர் தரன்றாரு. நாளைக்கு போய் சொல்லிடு, எதனா ஒரு 3 ஊர்ல சொல்லிட்டு இங்கே இருப்பா சென்னையில, இது போலூர்லாம் தெரியாத ஊருக்குலாம் நீ ஏன்பா போற அப்படின்னு எனக்கு அவர் புத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. இது எங்க நடக்குதுன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்குது. அவர் அரக்கோணம் போனோம், இப்ப நான் மயிலாப்பூர் போனோம். சென்ட்ரல்ல இவருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அவர் என்ன ஆசீர்வதிச்சாரு, அவரை ட்ரெயின் ஏத்திட்டு இப்ப ஆப்போசிட்ல நான் என்ன பண்ணோம் வரணும். அப்பதான் பஸ் பிடிச்சி எங்க வீட்டுக்கு போக முடியும். வரும்போது அப்பெல்லாம் பாரிஸ் தான் வந்துருந்துங்க பஸ். அப்போ ஒரு பஸ் என்ன பண்ணுது, சிக்னல் போட்டாங்க. நான் யோசிச்சுட்டு எங்க போறது, போலூரா, அத்தனைங்க குடிக்கூரா, அத்தனைங்க ஆதம்பாக்கமா, அத்தனைங்க மயிலாப்பூர்லையா, எங்க ஆண்டவரே உங்களுக்கு சொல்ல குழம்புல இருக்கு, நான் சொல்லி ஆகணும். அப்படி என்ன பண்றேன், அப்படியே ரோடு கிராஸ் பண்ணும் போது அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெட்டு போட்டா எதிர்த்து இருக்கிறவங்க பச்சை போட்டுட்டான் சிக்னல். அப்போ ஒரு பஸ் வேகமா ஒரு பிரேக் அடிக்குது. அதுல டிரைவர்ல இருந்து கண்டக்டர்ல இருந்து எல்லாருமே திட்டுறாங்க, என்னப்பா பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு. அப்படியே நிமிர்ந்து பாக்குறேன், 148 போலூர் பஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மயிலாப்பூர்லாம் இருக்க முடியாது. நேரா போயிட்டு நான் சொல்லிட்டேன், நான் போலூர் போயிடுறேங்க ஐயா. அவர் சொல்லிட்டார், போலூர்லாம் போனவங்க ₹1 கொடுக்க மாட்டோம், நீ போலூர் போனா போய்க்கோ, அங்கெல்லாம் நமக்கு சபை கிடையாது, நீ போனா போய்க்கோ அப்படின்னா. அந்த போலூருக்கு தான் நான் அந்த போலூருக்கு நான் இறங்கினேன். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, வேதம் படிக்கிறோமா கேட்டாங்க. ஆமா வேதம் படிக்கிறேன். இந்த பிரியாணி கடையில ஒரு கல்யாணம் ஆகி புதுசா அந்த 2 பேரு, ஒரு பொண்ணு பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது, பேய் குச்ச மாதிரி இருக்குது, அதுக்கு ஜோம் பண்றியா பண்ணாங்க. காமியமா ஜோம் பண்ண சொல்லிட்டு அந்த ஓலை கூட சொல்ல மழையில அது என்ன பார்த்தது, நான் அதை பார்த்தேன். அது தொப்புன்னு கீழே வந்தது, உருண்டுது, தானா எழுந்தது, மூஞ்சி கழிச்சு, அப்புறம் சாப்பிட்டுச்சு, அது தானா போயிட்டாங்க. அந்த மாதிரி என்ன பார்த்துச்சு, என்னப்பா பண்ண, ஒண்ணுமே பண்ணல. அப்போ உங்க கூட இயேசு இருக்கிற அவங்க வரவங்களுக்கு நான் ஜோம் பண்ணேன். அல்லேலூயா. அப்படியே சொன்னா உனக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு எதுவுமே வேணாம், என்னதான் உனக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், நீ பிரியாணி சாப்பிட்டு எனக்கு அது கூட வேணாம், எனக்கு ஒரு வீடு எடுத்து கொடுமா அப்படின்னு. ஒரு கவுண்டர் வீட்டுல எனக்கு வீடு எடுத்து கொடுத்தாங்க. அங்க எனக்கு என்ன கிடையாது, அட்வான்ஸ் கூட கிடையாது. அந்த இடத்துல நான் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போகிறேன். அங்கிருந்த ஒரு மொழிய அவருக்கு பைத்தியம் முடிச்சது, அவருக்கு ஜோம் பண்ணணும், அவர் மனைவிக்கு ஜோம் பண்ணணும், அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். பல காரியங்கள் ஆண்டவர் செய்தார். வீட்டு மாடியில 17 பிள்ளைங்களை வச்சு சண்டே கிளாஸ் நடத்துங்க. சண்டே கிளாஸ் நடத்தி இயேசுவே சொன்ன தொப்பனி எல்லாம் ஒன்று போச்சு. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பார்த்தா உங்களை சிரிக்குது, உங்களை அலறுது, ஒரே இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் தண்ணி தெளிச்சு ஏற்றி அனுப்பிச்சு விட்டோம். மறுநாள் பார்த்தா அந்தந்த பசங்க அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போறாங்க. ஓஹோ ஏதோ நீங்க என்ன பண்ண போறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போறாங்க, ஏசப்பா தோத்துறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க பசங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, ஜெபம் பண்ணேன். இப்ப அந்த பசங்க எல்லாம் நைட்ல தூங்கும்போது பல்ல நரன்னு கிடைக்கும், இப்ப எதுவுமே கிடைக்கல, நல்லா தூங்குது, நல்லா எழுந்துக்குது, நல்லா சாப்பிடுது. எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஊழியத்தை தொடங்க. இனத்தையும் தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. 1995 எங்க போலூருக்கு வர கிருபை தந்தார்.
1996 17/3/1996 இந்த ஊழியத்தை தொடங்க கர்த்தர் கிருபை தந்தார். 28 வருஷம் அப்பா கிருபையா நடத்தினாங்க. அல்லேலூயா. நல்ல மனைவி